கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டியுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு பங்களாவில் 2017ஆம் ஆண்டு நடந்த கொள்ளை கொலை வழக்கு முதலமைச்சரின் இந்த கருத்தால் மீண்டும் விவாத பொருளாகி உள்ளது. சட்டப்பேரவையில் காவல், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலளித்து உரையாற்றினார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் 24 மணி நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். சாத்தான்குளம் சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கு சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டியளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான். சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க மறைக்க திரிக்க நினைத்தது. அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. மிக முக்கிய வழக்கான கொடநாடு வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விவரித்தார். சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். காவல்துறையில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் மொத்தம் 190 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் அதில் 179 அறிவிப்புகள் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் கூறிய முதலமைச்சர் பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம் தீட்டப்பட்டது. பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க பருந்து திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இதையடுத்து காவல்துறையில் மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்ற 5 கோடி ரூபாய் மதிப்பில் செயல் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் என்றும் கூறினார். குளத்தூர், கேளம்பாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நல்லூர் ஆகிய இடங்களில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் செய்கூலி சேதாரமின்றி முழுமையான வெற்றியை திமுக கூட்டணிக்கு மக்கள் வழங்கியுள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.